விடு மச்சான், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட போறான், பல்லு இல்லாத வேடிக்கை பார்க்குறான். அது மாதிரி தான் ஸ்கில் இருக்கிறவன் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போயிடுவான். இதை சொன்னா என்னையா பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசிலிருந்து. என்னென்னா சமீபமாக என்னை ஒரு தீவிரமான உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க ஐயா. ஆமாம், 2-3 கமெண்ட்லாம் படித்து பார்த்தேன், என்னால் முடியல. சில பேர் கெட்டவதுலாம் திட்டுறாங்க, ஐயான்னு தெரில. அப்பா அவனுக்கு என்ன குறையோ, அவன் என்ன பண்ணானோ தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஆமாம் சேலரியே கிடைக்காது, மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பெருசாக சேலரி கொடுக்குறாங்க, 15,000-20,000 தான் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு சேலரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஐயா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை எதுவும் எப்படி ஃப்ரெஷராக இல்லை. அவங்க சொல்கிறது 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, எனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது, ஆனால் ஃபீல்டு என்னை மதிக்க மாட்டேது, என்னை ஒரு செக்குமாடு வேலைக்கு தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டை ஃபீல்டை குறை சொல்கிறாங்க ஐயா. ஒரு ஃபீல்டை குறை சொன்னால் நம்ம எப்படி தாங்க முடியும்? பொங்கி எழுத மாட்டோமா? அந்த பொங்கி எழுத வீடியோ தான் இந்த வீடியோ. என்னன்னா ஐயா, ஃபீல்டெல்லாம் நீங்கள் யாரும் குறை சொல்லாதீங்க, சரியா? மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் அ வைட் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரிந்த இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாரும் போய் மூழ்கி போகிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல். ஒரு உலகத்திலேயே மெக்கானிக்கல் முடிச்சுட்டா இதுக்கு மட்டும்தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? ஐயா இதை விட்டு வெளியே வாங்க. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு வாஷிங் மிஷின் தயாரிக்கிற கம்பெனிக்கு போங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, இந்த செல்ஃபோன் தயாரிக்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, கேமரா தயாரிக்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, லைட் தயாரிக்கிறது, ஃபேன் தயாரிக்கிறதுக்கு, இப்படி எத்தனை கம்பெனிக்குங்க நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க? உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சாலும் இந்த இண்டஸ்ட்ரி மட்டும்தான். அதுவும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும். அப்புறம் எப்படி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்? ஐயா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு எங்கனாலும் போய் ஒர்க் பண்ணுற ரெடியாக இருக்கணும். இண்டஸ்ட்ரி எங்கே இருக்கோ அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க, அப்போ தானே சம்பளம் கிடைக்கும். ஐயா யோசிச்சு பாருங்க, உங்கள் காலேஜ்லேயே நல்லா படிக்கிற பையன், நல்லா மார்க் வாங்கினவன், நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பீஸ் இருக்கும். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எடுத்தவொடனே இன்ஷியலாக போகும்போது 30,000-40,000 சம்பளம் கோர் ஃபீல்டுக்குள்ளே போயிடுவான். பாவம் மட்டும் எப்படி போனா? ஸ்கில் இல்லாமல் அவனுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? ஐயா ஸ்கில்லு கண்டிப்பாக வேணும். இப்போ என்னன்னா, நிறைய பேர் எங்கள் இன்ஸ்டியூட் மேலே சில தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க. ஏன்னா உன் இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் படிக்கிறதுக்காக நீ இப்படி சொல்லாத, நீ அப்படி என்ன சொல்லி கொடுத்துருவாங்க. 4 வருஷம் படிக்காத இன்ஜினியரிங்கில் நீங்கள் அப்படி எப்படி 40 நாளில் சொல்லி கொடுப்பா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வர்றாங்க. ஐயா நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்ததையெல்லாம் அப்படியே 40 நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க ஐயா. என்னால் மட்டும் இல்லை, யாருனாலையுமே அப்படி சொல்லிக் கொடுக்க முடியாது. விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலைக்கு போகிறதுக்கு தேவையான ஸ்கில்லை தான் எங்களால் 40 நாளில் சொல்லித்தர முடியும். அதை நாங்கள் சொல்லிக் கொடுத்து வேலையும் எங்களால் வாங்கி தர முடியும். ஒரு சில பேர் முதல்ல உங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாக்க பிடிக்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது, தம்பி யாருப்பா நீ, எங்கிருந்துப்பா வந்திருக்கிற அப்படின்னு தான் எங்களுக்கு கேட்க தோணுது. யாரா நீ இவ்வளோ டேலண்டடாகிற? ஏன்னா நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்குறோம். இங்கே பிளேஸ்மெண்ட் கொடுத்து வேலைக்கு போக வைக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிறதே டஃப்பாக இருக்குது. ஏன்னா வேலை இருக்குது, ஆட்களை வேலைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டஃப்பான வேலைக்கு எங்களுக்கு. ஆனால் எங்ககிட்ட படித்த எல்லாருக்கும் நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு வேலை அந்த கமெண்ட் போட்டவர் எங்கள் கிட்ட தான் படிச்சிருந்தார் அப்படின்னா எங்களையே சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். எஸ், கேள்வி கேளுங்க, சரியா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒன்று எங்கள்கிட்ட படித்தவங்களுக்கு மட்டும் நாங்கள் வேலை வாங்கி கொடுக்கல. எங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது சார், திறமை இருக்குது சார், பட் கரெக்டான வேலை கிடைக்கல சார், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 87 பேருக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்காமல் இருந்த 87 பேருக்கு நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரியா? இது ஒன்றும் விளையாட்டு இல்லைங்க ஐயா. நாங்கள் ஏதோ ஜாலியாக சொல்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் விளையாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் எனக்கு ஸ்கில்லு வேணும், இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி, நீங்கள் பண்ணுவீங்களான்னா அப்போ தான் நான் கோர்ஸே படிக்க சொல்லுவேன். நீங்கள் எங்கள்கிட்டலாம் பேசியிருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா நான் ஒருத்தர் டிசைன் கோர்ஸ் எங்கிட்ட படிக்கணும்னு கேட்டால் எதுக்கு படிக்கணும் தான் ஃபஸ்ட்டு கேள்வியே நாங்கள் கேட்போம். ஸோ அதுக்கு காரணம் அவங்க தெளிவாக சொன்னால் மட்டும்தான் நாங்களே படிக்க சொல்லுவோம். இல்லாட்டி வேண்டாங்க ஐயா, உங்களுக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது, உங்களுக்கு வேறு ஃபீல்டு, அவங்களுக்கு தகுந்த ஃபீல்டு எதுவும் அதவே நாங்கள் சொல்லி அதுக்கு நாங்கள் வேலைக்கு போக சொல்லுவோம். உங்களை வந்து நீங்கள் டிசைன் இன்ஜினியர் தான் ஆகணுங்கிறத நாங்கள் வற்புறுத்தலை, நீங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கெலாம் போகணும்னு நான் வற்புறுத்தலை. இதுக்குள்ளே போனால் இதெல்லாம் கிடைக்குங்கிறத அவேர்னஸ் நாங்கள் கொடுக்குறோம். இது ஓகே, இது எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இதை படிங்க. வேறு எவன் சொன்னாலும் கேட்காதீங்க, எந்த கோர்ஸையும் படிக்காதீங்க, இன்க்ளூடிங் என்னை சேர்த்தா சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க இன்ஸ்டியூட் இருக்கிற கோர்ஸ் அவங்கவுங்க பெருமையாக தான் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் சொல்லுவேனே, நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்ன ஃபீல்டு இருக்குது இப்போ நான் சொல்லியிருந்தேன், ஆட்டோமொபைலு, மேனுஃபேக்சரிங்கு, ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங்கு, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இப்படி நான் பிரித்து வச்சிருக்கேன். இதில் எந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்குன்னு பாருங்கள், அதில் என்ன ரோலுக்கு போகணும்னு ஆசை இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டிசைனில் போகணுமா, அதுக்கு என்னென்ன ஸ்கில்லெல்லாம் வேணும் அதை தேடி பிடிங்க.
அதை யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், எந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம். நானே சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டிசைனர் பிறகு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் எல்லாம் வேணும்? ரொம்ப சிம்பிளுங்கய்யா. ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு உள்ள டிசைன் இன்ஜினியர் ஜாப் தேடுங்க. இந்தியாவிலே போய் தேடுங்க. தேடினீங்கன்னா அதுலேயே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்லது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை போய் படித்து பாருங்கள். அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதோட பேசிக்கை மட்டும் இப்போ கற்றுக்குங்க. அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேண்டாம். அது 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிய வேண்டியது அதோடைய பேசிக்கை நீங்களே கற்றுக்குங்க. இவ்வளோ தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், நீங்கள் ஈஸியாக ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஆக்சுவலாக எங்களுடைய கோர்ஸு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் காப்பி அடிச்சு தான் நாங்கள் போட்டிருக்கோம். சொல்கிறதுக்கே கொஞ்சம் இது கேவலமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு. இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குதோ அதனுடைய பேசிக்கை நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் கழுவியெல்லாம் ஊற்றுங்க, கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அதுக்குள்ள உங்களுக்கு உரிமை இருக்குது. கெட்ட விதத்தெல்லாம் பேச வைக்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே, ஸோ கமிங் டு த பாயிண்ட். ஆக பல்லு இருக்கிற பக்கோட சாப்பிட்றவங்கன்னா ஸ்கில் இருக்கிற உண்மையாக வேலைக்கு போவேன். ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்லேயே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டியூட்லேயே 45,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க, 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தயர் ஸ்கில். அப்போ அவங்க வந்து 15,000 வேலைக்கு போகிறவங்க ஒன்றும் வருத்தப்பட்டுலாம் போகல. சார் நான் போகிறேன், கற்றுக்கிட்டு நான் சம்பளத்துக்கு போகிறேன். எஸ், அதுதான் வேணும். ஐயா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கான களம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே போங்க, கற்றுக்குங்க. அப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு வேணும், ஒரு என்ட்ரி பாஸ் வேணும். அந்த பாஸ் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேவா? அந்த பாஸ் மட்டும் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை சார் அதெல்லாம் தேவையில்லை, எனக்கே தெரியும். சூப்பர் தம்பி, தெரியும்னா வேலைக்கு போங்க, பிரச்சனையே கிடையாது. இல்லை சார் அது மட்டும் எனக்கு தெரியல, வேலைக்கு போகிறது அப்படின்னு மட்டும் தான் தெரியல. ஓகே வாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணுறோம், ஃப்ரீயாக வேலைக்கு போங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஒரு ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் எப்பவுமே நாங்கள் வச்சிருப்போம். அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தகுந்த வேலையை வாங்கி தரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் எந்த காசும் கட்ட வேண்டாம். சரிங்களா? இதுக்கு மேலே நாங்கள் என்னங்கயா பண்ணணும்? பரவாயில்ல, என்னன்னே தெரில. சமீப காலமாக இந்த கமெண்ட்டை போட்டு என்னை தாளித்ததில் என்னால் முடியல. ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளையும் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த டிசைன் இன்ஜினியர் வேலை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஐயா எல்லா வேலையுமே கஷ்டம் தான், எதுவுமே ஈஸி கிடையாது. ஐடி வேலை கஷ்டம். இது அவன் வேலை செய்யறது தான், அதாவது முட்டை வைக்கிற கோழிக்கு தான் அதோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்கும். விஷயம் யாருக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னா எவன் ஒருத்தன் அவன் வேலையை பிடிச்சி செய்யறோன்னா அவனுக்கு அந்த வேலை கஷ்டமாக இருக்காது. இப்போ எனக்கு இந்த வீடியோ போடுறது ஜாலியாக தானே இருக்குது, ஏன்னா இந்த வேலை எனக்கு பிடிச்சதான் நான் செய்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அப்போ உங்களுக்கு ஒரு வேலையை பிடிச்சி நீங்கள் செய்கிற வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கவே இருக்காது. அப்போ பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க. அந்த வேலையில் நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய நாலேஜ் வரும். அந்த நாலேஜ் வச்சு அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நிறையா சம்பளம் கிடச்சிருங்கய்யா. இவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சம்பளம், இந்த சம்பளத்துக்கே வர்றேன். இப்போ மெக்கானிக் இன்ஜினியருக்கு ஏன் எடுத்த உடனே கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு 15,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஏன் இப்படி, எதனால் அந்த கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க? உண்மையாகவே இவ்வளோதான் சம்பளமா ஃபீல்டுக்குள்ளேயே, இல்லை இதை விட அதிகமான சம்பளம் கிடைக்குமா? ஒரு 40,000 50,000 சம்பளத்துக்கு ஒரு ஃப்ரெஷர் போகவே முடியாதா? அப்படி போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த வீடியோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கான தனி பிரத்யேக வீடியோ நம்ம போடலாம். அதுக்கு வந்து உங்கள் நம்பிக்கையும் ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்ட்ல நீங்கள் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதுக்கு தகுந்த ஒரு வீடியோவை நாங்கள் மேக் பண்ணி உங்களுக்காகவே நாங்கள் டெடிகேட்டிவாக வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் இந்த ஃபீல்டை பற்றி ஏதாச்சும் குறை சொல்லணும், என்னை திட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கீழே தான் நம்பர் இருக்குது, கூப்பிட்டு கூட திட்டுங்க, வாங்கிக்கிறேன். இந்த கமெண்ட் போடாதீங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் போய் படித்து பார்த்து ரிப்ளை பண்ணி சிலப்போ கமெண்ட்டை பார்த்தா எனக்கே திருப்பியும் வேறு மாதிரி திட்ட தோணுது. பட் அதெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குதுங்கய்யா. அதனால் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் டேரெக்டாக உங்களை கருத்துக்களை எங்கள்கிட்ட சொல்லலாம். நாங்கள் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். எங்கள் மேலே தவறு இருந்துச்சுன்னா அதை நாங்கள் திருத்திக்குவோம். ஒருவேளை நாங்கள் சொன்னது தெளிவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோனில் நாங்கள் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணுவோம் உங்களையா. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச்.